ஐரோப்பியர்களுக்கு எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து மிளகு. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். எத்தனை டன் மிளகு வந்து கேரளாலேருந்து அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரனிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்டில் ஒரு போட்டிருக்கு. 2 இடத்துக்கு தான் போகும். ஒன்று ஏமன் கிட்ட போகும், இல்லைன்னா எகிப்துக்கு போகும். அங்கேருந்து மறுபடி ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும். இதில் என்ன பிரச்சனைனா, முக்கியமாக மிளகு ஏன் தேவை அப்படின்னா, நம்ம சாப்பாட்லேயே நம்ம சொல்லுவோம் உப்பு, புளி, காரம். இந்த 3 விஷயம் இல்லாமல் உலகத்தில் எந்த ரெசிபியும் கிடையாது. அது சைனீஸாக இருக்கட்டும், யூரோப்பியனாக இருக்கட்டும், அரேபியன் ஃபுட்டாக இருக்கட்டும், சவுத் இண்டியன் ஃபுட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த 3 ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும். இந்த 3 இல்லாமல் நீங்கள் ரசம் கூட வைக்க முடியாது. சரியா? ரசம் வைக்கணுன்னா கூட இந்த 3ஆவது வேணும். என்னென்னா, இப்போ லாவிஷாக சாப்பிடணுன்னா இந்த 3 ஐட்டமும் கொஞ்சம் நிறைய செலவாகும். கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஐட்டத்தோட பயன்பாடு குறைஞ்சிரும். அப்போ ஐரோப்பாலேயும் அவர்கள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு காரத்துக்கு மிளகு வேணும். மிளகு வந்து ஒரு இம்போர்ட்டட் பொருள் அவங்கள பொறுத்தவரை. இறக்குமதி செய்யப்படுற ஐட்டம்னாலே அதுக்கு வந்து மவுசு கொஞ்சம் ஜாஸ்தி, எக்ஸ்பென்சிவ்ன்றது தான் அதில் முக்கியமான விஷயம். அப்போ அதை குறைஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த குறைஞ்ச அளவு பயன்படுத்துறதுக்காக இங்கேருந்து தான் வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் நல்லா கவனிப்பீங்க, யூரோப்பியன்ஸ் பூரா அந்த இதெல்லாம் போடுவாங்க, வீடியோஸ்லாம் போடுவாங்க, ரீல்ஸ்லாம். காரம் காரம் வாங்கி நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு. ஏன்னா ஊரில் அவன் எப்போவுமே காரம் கம்மியாகவே சாப்பிட்டு பழகினவனால இந்த காரம் அவனால் சாப்பிட முடியாது. சீதோஷ நிலைக்கு காரம் இன்னும் அதிகமாகவே சாப்பிட முடியும் அவங்களால. சாப்பிடலாம், ஆனால் அவங்க கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. நம்ம சீதோஷ நிலைக்கு நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம், ஆனால் நம்ம தான் நிறைய சாப்பிட்றோம். சரியா? இது வந்து பொருளோட அவைலபிலிட்டி பொறுத்துமா. இன்றைக்கி தேதிக்கு ஒரு 4000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கும் தொழில் நடந்ததுன்னா அந்த தொழில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, மிளகு ஒன்று தான். மெயின் வந்து மிளகு. ஏன்னா அந்த மிளகு இல்லாமல் சாப்பிட முடியாது. இதுதான் பிரச்சனை.